வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு போட்டிருப்பேன். இது திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த 3 வீடியோவையும் ஒரே டைமில் நான் டேக் பண்ணுறேன். நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 3 வீடியோக்கு 3 கண்டென்ட்டு. ஏன்னா எனக்கு திங்கக்கிழமை வேலை இருக்கும். ஸோ அதனால் திங்கக்கிழமை காலையில் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 வீடியோ சேர்த்து அப்லோட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க, இன்னைக்கான வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி ஆக போகும் ரோமன் ரெயின்ஸு வம்புலுக்கிறாரு. ரிக்கோஷிட்டுடைய இழப்பு பார்த்தீங்கன்னா WWEக்கு கொஞ்சம் கூட இல்லையா, மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் சில தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் இஸ் ரோமன் ரெயின்ஸ். நான் வந்து சொல்லியே ஆகணும், நம்ம விஜய் தளபதி விஜய் WWEல ஒரு பெரிய ஆளா கண்டிப்பாக கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் தமிழ் சினிமாவில் பெரிய ஆளா கண்டிப்பாக கிடையாது. 2 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லை. பட் ஆனால் சமீப காலமாக ரோமன் ரெயின்ஸோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ரோமன் ரெயின்ஸை டாமினேட் பண்ணி வருது. 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இவருடைய பேரும் பார்த்தீங்கன்னா ஜோசப், இவரோட பேரும் பார்த்தீங்கன்னா ஜோசப். 2 பாண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரசிகர்களால் ஹேட் செய்யப்பட்டு இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்திருக்காங்க. தளபதி விஜய் எத்தனை பேர் வந்து பூ பண்ணியிருக்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு நடிகனா நடிக்க தெரியாது சொல்லியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்லிங் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கெரியரில் வந்து சாதிச்சு கட்டவங்க தான். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ நிறைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஜான்சனா வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ட் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதியுடைய நெக்ஸ்ட் படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பீஸ்டா கோட்பா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. எஸ், கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெய்லரில் வந்து ஒரு டைலாக் வந்திருக்கும். ஸோ லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிங்கம் என்னதான் அடிபட்டாலும் வயசாலும் சரி, சிங்கம் தானே. அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா முழுக்க சூட் ஆகுது. விஜய் என்ன டைலாக் பேசுனாலும் சரி, இந்த விஜய் நம்ம ஜோசப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதுதான் நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு. விஜய் என்ன டைலாக் பேசினாலும் அது ரோமன் ரெயின்ஸுக்கு முழுக்க செட் ஆகுது. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். என்னதான் ஃபேமிலினால அடிபட்டாலும் சரி, சாம்பியன்ஷிப்பை தோத்தாலும் சரி, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம எப்பவுமே தளபதி தான். இப்போ நம்ம ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான் எப்பவுமே அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மூவிஸில் நடிக்காரு. அவரை கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, ரெஸ்லிங் ஜெனரேஷனில் இப்போதைக்கு கோட் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இந்த கோட் அப்படிங்கிறது ஜான்சனாவை தான் பிடிக்கும். ஜான்சனா தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியுடைய கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எப்போவுமே ஜான்சனா வரும்போது த கோட் இஸ் ரிட்டன். ஜான்சனா இது கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு. இப்போ ஜான்சனா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து கோட்டு கிடையாது, உண்மையிலேயே ரசிகர்களை மகிழ்விக்கிறதுலையும் சரி, ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங் இருக்காங்கன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் இஸ் த ட்ரூ ஒரு கோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயும் பாருங்கள், தளபதி கூட முட்டிங்க தான் வருது. 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு அப்படி தோணுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர், ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, கூடிய சீக்கிரம் வந்து ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு தான் கூட சேர்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. எப்படி சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ரெஸ்லர்ஸை தூக்கிட்டு தான் கூட வச்சிருக்காரோ, அதே மாதிரி சோலோ சிக்காவுக்கும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கும் ஒரு முட்டிங்க காட்டிட்டாங்க. ஜாக் ஆஃப் ஆர்ட்டை வச்சு WWE பார்த்தீங்கன்னா ஒரு காயம் நவுத்தலாம். ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கும்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாக் ஆஃப் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ தான் ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைலாக் பொறுத்து தான் எல்லாருமே ஏமாற்றுவார், அதுதான் ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப். ஜெமி ஊசோ அண்ட் நம்ம சோலோ சிக்காவா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது காரணம் அந்த ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினது தான். இதில் நிறைய பேர் கமெண்ட்டில் நொட்டுவீங்க, WWE is fake man, I don't know. நான் மேன் WWE ஃபேக்குங்கிறது உனக்கு சொல்லாதா, அது கான்ட்ராக்ட் பேட் மேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபேக்குன்னு தெரியும்பா, அது நாடக வடிவில் தான் போகுது. ஆனால் நாடக வடிவில் நாங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்காக இந்த வீடியோ. எப்போ பார்த்தாலும் இந்த திங்கக்கிழமை மட்டும் ஒரு வீடியோ நான் போடுவேன், அதில் ஒருத்தர் போடுவான் WWE ஃபேக் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதுப்பா, போதுமா, நான் ஒத்துக்கிறேன், நான் சின்ன பிள்ளை தான், ஒத்துக்கிறேன், போதுமா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை தான், எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சின்ன பிள்ளை தானப்பா, எல்லாருமே சின்ன பிள்ளைன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா, நாங்களாம் சின்ன பிள்ளைன்னு. அப்போ தான் பேசாமல் போனேங்க. இல்லை WWE ஃபேக் மேன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பானுங்க. நான் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பேசி முடிச்சாச்சு, மறுபடியும் முதல்லேருந்து பேசினா வீடியோ தான் பேசாகும்.
நீங்கள் சோலோ சிக்காவையும் அதே மாதிரி ஜாக்கோபாட்டையும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாக்கோபாட் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. மேபி WWE பிளானாக கூட இது இருக்கலாம். ஜாக்கோபாட்டை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு ஃபியூச்சரில் இப்போ ரோமன் சோலோ சிக்கா ரெண்டுத்தையும் பெருசாக காட்டி ரோமன் இல்லாட்டா சோலோ சிக்காவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்குன்னு நினச்சாங்க. அவருடைய ரோலை நல்லாவே பண்ணுறாரு, சோலோ சிக்காவுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணாரு. பட் இருந்தாலும் நிறைய மேட்சஸ் தோல்வி, 27 மேட்சஸ் தொடர்ந்து தோத்ததுனால நம்ம சோலோ சிக்கா மேலே ஒரு ஹைப் இல்லை. பட் ஜாக்கோபாட்டு ரசிங் ஸ்கில்லில் இருந்து எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக இருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி நம்ம சோலோ சிக்கா வருதாருன்னா ஃபியூச்சர் ட்ரைபிள் சீஃபாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாக்கோபாட்டை ஏற்றுக்கோம். ஏன் ரோமன் ரெயின்ஸோட இடத்தையே நடப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கோபாட்டுக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் முன்னாடி ஒரு நல்ல அட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூடைய டிஎன்டி சாம்பியனான ஜாக் பெரி வந்து டிஎன்டி டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமேட்டாக பிளாக் கலராக மாற்றிட்டாரு. அந்த சாம்பியன்ஷிப்பை எப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த சைடில் போடுறேன் பாருங்க. அந்த சாம்பியன்ஷிப்பை நல்லா இருக்கிற சாம்பியன்ஷிப்பை உரிச்சி, இந்த தோழியை தோறிப்போம்ல அவர் தோலை உரிச்சி அந்த சாம்பியன்ஷிப்பை உருக்கி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி இந்த சாம்பியன்ஷிப்பை உருவாக்கியிருக்கிறாரு. அதாவது என்னத்தை சொல்ல எனக்கு தெரியல. அவர் இப்போ புது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா, இந்த கவுண்ட் பண்ணி வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி விடுவா, அடுத்த நாள் பார்த்தா மேக்கப்லாம் அணிஞ்சு கருப்பாக இருப்பா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா புது பொண்ணாட்டியை பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்தா மேக்கப்லாம் கலச்சி இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு நம்ம ஜாக் பெரி. என்னத்தை சொல்ல. சரி, அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப் ஆக்கியிருக்காரு போல இருக்கு. இவர் ஒரு காட்டுவாசி கேரக்டர் தானே பண்ணுறாரு. ஜங்கிள் புக் கேரக்டரில் பண்ணுறாரு போல இருக்குது இந்த டைட்டில் பார்க்கும்போது. எனக்கு அப்படி தான் தோணுது. என்னத்தை சொல்ல அப்படிங்கிறது எனக்கும் தெரில. ஜாக் பெரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிக்கோஷிட் வந்து இப்போதைக்கு ஏஐடபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாரு. WWE லெஜெண்டான ஒரு ரெஸ்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரிக்கோஷிட் வந்து ஏஐடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து அவர் WWE ட்ரிப்பும் போடும்போதே தெரியும். இப்போ பொதுவாகவே ஒரு ரெஸ்லர் வந்து WWE போகிறாருன்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனி போகிறது தெரியும். பட் ஆனால் WWE வந்து எஜி விஷயத்துலையும் சரி ரிக்கோஷிட் விஷயம் சரி அந்தளவுக்கு நம்ம மோசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற முடியல. ரிக்கோஷிட் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்லா வழிவமைச்சு தான் அனுப்பிவிட்டாங்க. அவர் ஏழு தான் கான்டாக்ட் சைன் பண்ணணும் தெரியும். பட் இருந்தாலும் ட்ரிபிள்ஸ் எல்லாம் பற்றி நல்லா வாழ்த்தி தான் அனுப்பிவிட்டாரு. கடைசி அவரோட ஸ்பீட் சாம்பியனாக இருந்து தான் அவர் தோத்துட்டு போனார். சாம்பியனாக இருந்து தான் WWE அனுப்பிவிட்டாங்க. அப்படிப்பட்ட ரிக்கோஷிட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கு போனது WWE ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனை ரெஸ்லர்ஸ் பேருக்கிறாங்க ரிக்கோஷிட் போவார், அவங்க எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரிக்கோஷிட் வந்து ஏடபிள்யூ போனது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க பெக்லிஜோட ரிட்டர்ன். நான் கூட அந்த கமெண்டோட செக்ஷன்ல ஒருத்தன் பெக்லிஜப் அப்டேட் கேட்டுருக்கான்னு சொன்னோம்ல, மகாராசா உனக்கான அப்டேட் தான். பெக்லிஜப் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் எங்க ரெஸ்லிங் கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பெக்லிஜப் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்குது சின்ன குழந்தை. ஸோ கூடிய சீக்கிரம் ரெஸ்லிங் கேரத்துக்கு வரும்போது WWE வர போறாங்களா ஏஐடபிள்யூ வர போறாங்களா அதை பற்றி அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.